இன்றைய முக்கிய நிகழ்வுகள். விநாயகர் சதுர்த்தி விழா வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாட்டம். தங்க கவசத்தில் அருள்பாலித்த மணக்குள விநாயகர். விநாயகர் சதுர்த்தியொட்டி 118 கிலோவில் மெகா சைஸ் லட்டு. தனியார் ஸ்வீட் கடை உரிமையாளர் அசத்தல். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் மூலவருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். விநாயகர் சதுர்த்தி இன்று நாடு முழுவதும் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் வழக்கமான உற்சாகத்துடன் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டது. அதிகாலை 4:30 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. மூலவர் மற்றும் உற்சவருக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு மூலவருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். பின்னர் உற்சவருக்கு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு கோபுர ஆரத்தி, கலச ஆரத்தி, பஞ்ச ஆரத்தி உள்ளிட்ட ஆர்த்திகள் காண்பிக்கப்பட்டது. அதிகாலை முதல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மணக்குள விநாயகரை தரிசனம் செய்தனர். மேலும் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அனைவருக்கும் லட்டு பிரசாதமாக வழங்கப்பட்டது. மேலும் புதுச்சேரியில் கோவில்கள், பொது இடங்களில் பெரிய அளவிலான விநாயகர் சிலைகள் வைப்பதற்கு சிறப்பு அனுமதியும் வழங்கப்பட்டுள்ளது. 100க்கும் மேற்பட்ட இடங்களில் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு விநாயகர் சதுர்த்தி விழா புதுச்சேரியில் மிக விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. விநாயகர் சதுர்த்தியொட்டி புதுச்சேரியில் 118 கிலோவில் மெகா சைஸ் லட்டு வைத்து விநாயகருக்கு படையல் செய்த அசத்திய ஸ்வீட் கடை உரிமையாளர். மேலும் இந்த லட்டை 3 நாள் படையலுக்கு பின்னர் பொதுமக்களுக்கு வழங்கப்படும். புதுச்சேரியில் வழக்கமான உற்சாகத்துடன் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி 45 அடி சாலையில் அமைந்துள்ள ஜெயின் ஸ்வீட் கடையில் கடந்த 20 ஆண்டுகளாக விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பெரிய அளவில் லட்டுகளை வைத்து விநாயகருக்கு படையல் செய்வது வழக்கம். அதன்படி கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு 11 கிலோ லட்டு செய்து படையல் செய்ய தொடங்கிய கடையின் உரிமையாளர் விக்ரம் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டாக 5 கிலோ எடைகளை அதிகரித்து தற்போது 22ஆம் ஆண்டாக 118 கிலோ லட்டு செய்து விநாயகருக்கு படையல் செய்துள்ளார். மேலும் 3 நாள் பூஜைக்கு பின்பு இந்த லட்டு பொதுமக்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட உள்ளது. இந்த லட்டை அப்பகுதியில் உள்ள மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்ஃபி எடுத்துக்கொண்டனர். ஏழாவது ஊதிய குழுவின் 33 மாத நிலுவைத் தொகை வழங்க வேண்டும் என்பன போன்ற 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நகராட்சி ஊழியர்கள் விடுப்பெடுத்து 3வது நாளாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் நீண்டகால கோரிக்கையான 7வது ஊதிய குழுவின் 33 மாத நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என்பன போன்ற 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊழியர்கள் பல கட்ட போராட்டங்கள் நடத்தினர். ஆனால் ஊழியர்களின் கோரிக்கை நிறைவேற்றாத உள்ளாட்சித்துறை நிர்வாக அலட்சிய போக்கை கண்டித்து புதுவை மாநில நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்ட குழு சார்பில் விடுப்பெடுத்து தொடர் காத்திருப்பு போராட்டம் உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன்பு நடைபெற்றது. ஊழியர் சங்க ஆலோசகர் ஆனந்த கணபதி தலைமையில் நடைபெற்ற காத்திருப்பு போராட்டத்தில் உள்ளாட்சித்துறையில் பணிபுரியும் சுமார் 200க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு 3வது நாளாக கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஊழியர்களின் வேலைநிறுத்த தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் உள்ளாட்சித்துறை பணிகள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது.
புதுச்சேரியில் சைபர் கிரைம் கும்பலிடம் 4 பேர் ரூபாய் 1.31 லட்சம் இழந்துள்ளனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்த பெண் ஒருவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் பகுதி நேர வேலையாக வீட்டிலிருந்தபடி ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதை நம்பிய அப்பெண் ரூபாய் 49,000 முதலீடு செய்து ஏமாந்துள்ளார். வேல்ராம்பட்டை சேர்ந்த ஆண் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் RTO சலான் செயலி வந்துள்ளது. அதை தனது மொபைலில் பதிவிறக்கம் செய்து வங்கி விவரங்களை பதிவு செய்துள்ளார். அதன் பின் சிறிது நேரத்தில் அவரது வங்கி கணக்கிலிருந்து ரூபாய் 34,999 எடுத்துள்ளனர். இதேபோல் கொம்பாக்கத்தை சேர்ந்த ஆண் நபர் 21,500, உப்பளத்தை சேர்ந்த பெண் 25,825 என 4 பேர் 1,31,324 ரூபாய் இழந்துள்ளனர். இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் துணை தாசில்தார் பணிக்கு போட்டித் தேர்வு நடைபெறுவதை ஒட்டி ஆகஸ்ட் 30 பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளதாவது: புதுச்சேரி மாநிலத்தில் துணை தாசில்தார் பணிக்கான போட்டித் தேர்வு வருகிற 31 அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் நடக்கிறது. இதையொட்டி தேர்வுக்கான முன்னேற்பாடுகள் செய்வதற்காக வருகிற 30 அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்த விடுமுறையை ஈடு செய்ய நவம்பர் 29 வேலை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் புதன்கிழமை பாடத்திட்டம் கடைபிடிக்கப்படும். 1ஆம் வகுப்பு முதல் +2 வரையிலான மாணவர்களுக்கு வருகிற 30 சனிக்கிழமை நடைபெறவிருந்த 2ஆம் பருவ தேர்வு ஒரு நாள் முன்னதாக 29 மதியம் 1:30 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நடைபெறும் என கூறப்பட்டுள்ளது. ராமநாதபுரத்தில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பர்னிச்சர்ஸ் நிறுவனத்தை முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான சாய் ஜே சரவணகுமார் திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ராமநாதபுரம் கிராமத்தில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பர்னிச்சர்ஸ் நிறுவனம் திறப்பு விழா நடைபெற்றது. திறப்பு விழாவினை முன்னிட்டு ஸ்ரீ மகா கணபதி ஹோமம், ஸ்ரீ லட்சுமி ஹோமம், ஸ்ரீ நவக்கிரக ஹோமம், ஸ்ரீ சதர்சன ஹோமம் ஆகிய ஹோமங்கள் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய் ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி ரிப்பன் வெட்டி நிறுவனத்தினை திறந்து வைத்தார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணகுமாருக்கு ஆளுயர மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி வரவேற்றனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் கூடப்பாக்கம் திரௌபதி அம்மன் ஆலய திருப்பணி குழு தலைவர் ஐயனார், சேதராப்பட்டு புருஷோத்தமன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, பொதுச் செயலாளர் சிவசங்கர், இளைஞரணி உலகநாதன், கூடப்பாக்கம் முரளி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மேலும் திறப்பு விழாவினை முன்னிட்டு கட்டில், பீரோ, நாற்காலி, டேபிள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களுக்கு திறப்பு விழாவை முன்னிட்டு அதிரடி சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரையும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பர்னிச்சர்ஸ் நிறுவனர் முருகதாஸ் வரவேற்று மகிழ்ந்தார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வில்லியனூர் தில்லை நகர் கார்டனில் அமைந்துள்ள தில்லை விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தில்லை நகர் பகுதியில் அமைந்துள்ள தில்லை விநாயகருக்கு விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. நாடு முழுவதும் இன்று விநாயகர் சதுர்த்தி விழா வெகு சிறப்பான முறையில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள தில்லை விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் விநாயகருக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பழச்சாறுகள், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து விநாயகருக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தில்லை நகர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி காவல்துறையில் 7 எஸ்பிகளுக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் பணியாற்றும் 7 எஸ்பிக்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்பட்டன. அதன்படி எஸ்பிக்கள் ஈஷா சிங் கமாண்டன்ட், IRBN சுருதி, போதைப் பொருள் தடுப்பு சைபர் கிரைம் ரச்சனா சிங்ஸ், வயர்லெஸ் ஜிந்தா கோதண்டராமன், சிக்மா செக்யூரிட்டி மோகன்குமார், மோட்டார் போக்குவரத்து சரவணன், PCR செல் பழனிவேல், தீவிரவாத தடுப்பு உள்ளிட்ட கூடுதல் பொறுப்புகள் அளிக்கப்பட்டுள்ளன. இதற்கான உத்தரவை போலீஸ் தலைமையக SP சுபம் கோஷ் பிறப்பித்துள்ளார். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள்.
விநாயகர் சதுர்த்தி விழா வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாட்டம். தங்க கவசத்தில் அருள்பாலித்த மணக்குள விநாயகர். விநாயகர் சதுர்த்தியொட்டி 118 கிலோவில் மெகா சைஸ் லட்டு. தனியார் ஸ்வீட் கடை உரிமையாளர் அசத்தல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.